நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்னன்னு பார்த்தா குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கால்வலி. குழந்தைகள் நாள்பட்ட கால்வலி இரவு நேரத்துல சொல்லுவாங்க. இரவு நேர கால்வலியை நம்ம க்ரோயிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இதை க்ரோயிங் பெயின் அப்படின்னு சொல்றோம்னு பார்த்தா நம்ம எல்லாருமே யூஸ்வலா என்ன நினைப்போம் அப்படின்னா, குழந்தைங்க வளர்றாங்க, அதனால அவங்க எலும்பு வளருது, அவங்க எலும்பு வளர்றதுனால இந்த வலி அவங்களுக்கு ஏற்படுது அப்படின்னு நினைப்போம். ஆனா இது தவறான கருத்து. குழந்தைகள் யூஸ்வலா விளையாடுறாங்க அப்படின்னா அவங்க ஓவரா விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஒரு மரம் ஏறுறது, பெட்ல குதிக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவங்க ரெகுலரா ஈடுபடுவாங்க. அவங்க மசிலை ஓவர் யூஸ் பண்றதுனால மசில் எக்ஸாஸ்ட் ஆகுற லெவலுக்கு அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால ஏற்படக்கூடிய வலி தான் இந்த க்ரோயிங் பெயின். இந்த பேர் வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலா 3லேருந்து 5, 8லேருந்து 12 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்க தான் இந்த இரவு நேரத்தில் கால்வலி அப்படின்னு சிரமப்படுவாங்க. இந்த ஏஜில் குழந்தைங்களுக்கு க்ரோத் ஸ்பர்ட் இருக்கும். இந்த க்ரோத் ஸ்பர்ட்டும் இந்த வலியும் சேர்ந்து வர்றதுனால நம்ம இதை ஒரு அசோசியேட்டட் ஃபேக்டராக பார்க்குறோம். ஸோ இந்த வலி வளர்றதுனால இந்த வலி வரல. இந்த வலிக்கும் எலும்புக்கும் சம்பந்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு தசை வலி. ஸோ யூஸ்வலாக இந்த க்ரோயிங் பெயினுடைய ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தா குழந்தைங்க 2 கால்லையும் வலின்னு சொல்லுவாங்க. ஒரு காலில் வலின்னு சொல்ல மாட்டாங்க. 2 காலும் வலிக்குது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எந்த தசை வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடை பகுதி தசை, அதாவது தை மசில்ஸ், முட்டிக்கு பின்னாடி இருக்கிற பகுதி பாப்ளிட்டியல் ஃபோசா அப்படின்னு சொல்லுவோம், அந்த பகுதி. அதுக்கப்புறம் காஃப் மசில், அதாவது கெண்டைக்கால் சதை, இந்த ஏரியாவில் தான் யூஸ்வலாக குழந்தைங்க வலிக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க காலில் ஸ்வெல்லிங்கோ இல்லை ரெட்னஸ், வார்ம்த், இந்த மாதிரியான எந்த கண்டிஷனும் இருக்காது. ஜஸ்ட்டு பெயின் மட்டும்தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த பெயின் மாலை நேரத்தில், அதாவது ஸ்கூல் விட்டு ஸ்கூலில் அதிகமாக விளையாடினாங்கன்னா ஈவினிங் டைமில் சொல்லுவாங்க. இல்லைனா ஈவினிங்கில் ஜாஸ்தி விளையாடினாங்கன்னா நைட் டைமில் தான் மோஸ்ட்லி இந்த பெயினை கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லுவாங்க. மறுநாள் காலையில் தூங்கி எழுந்த உடனே அவங்களுக்கு அந்த வலி எங்கே போச்சுன்னே தெரியாது. ஸோ அந்த வலியை பற்றின சிந்தனையும் அவங்களுக்கு இருக்காது. அவங்க ஆஸ் யூஷுவல் அவங்களுடைய ஒர்க்கை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரெகுலராக அவங்க ஆக்டிவிட்டியில் ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது ஸ்கூல் போகிறது, விளையாடுறது, இந்த மாதிரி அவங்க ஆக்டிவிட்டியில் ஈடுபடுவாங்க. எகெயின் நைட்டோ இல்லை ஈவினிங்கோ தான் இந்த வலியை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. டே டைமில் இந்த பெயின் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா, லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி, அதாவது அவங்க நைட் டைமில் வலிக்குதுன்னு சொன்னாலும் டே டைமில் ரெகுலராக அவங்க விளையாடிக்கிட்டே தான் இருப்பாங்களே தவிர எந்த ஆக்டிவிட்டீஸும் லிமிட்டடாக வச்சுக்க மாட்டாங்க. குழந்தைங்க எப்பவுமே ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இந்த க்ரோயிங் பெயின்கான ஃபீச்சர்ஸ் இதுதான். ஸோ சப்போஸ் இந்த பெயின் வந்துருச்சு, டெய்லி குழந்தைங்க நைட்டில் கால் வலிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெச்சஸ், அதாவது ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதாவது குவாட்ரிசெப் ஸ்ட்ரெச்சிங், ஆம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச்சிங், காஃப் மசில் ஸ்ட்ரெச்சிங், ஆங்கிள் ஸ்ட்ரெச், இந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸை காலுக்கு குழந்தைங்களை சொல்லி கொடுத்து ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பண்ண வைக்கலாம். ஸோ தட் நைட் டைமில் அந்த பெயின் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா, நைட்டு வலின்னு சொல்லும்போது வார்ம் கம்ப்ரஸர்ஸ், அதாவது சுடுதண்ணியில் ஒத்தடம் கொடுக்கறது. நல்ல சூடாக இருக்கிற தண்ணியில் எந்த மசில் வலிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மசிலுக்கு நம்ம சுடுதண்ணி ஒத்தடம் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஹாட் வாட்டரில் குழந்தைங்கள குளிக்க வைக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மசாஜ், அதாவது காலை குழந்தைங்களுக்கு நல்லா பிடிச்சி விடலாம். எந்த தசை அவங்க வலிக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களோ அந்த தசையோ இல்லை ஃபுல் காலும் நீங்கள் நல்லா அழுத்தி குழந்தைங்களுக்கு பிடிச்சு விட்டீங்கன்னா குழந்தைங்க இந்த வலி இல்லாமல் அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ இந்த மெத்தட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை வலின்னு சொன்னோடனே குழந்தைக்கு உடனே ஒரு பேராசிட்டமல் எடுத்து கொடுக்கறது, இல்லைனா வேறு ஏதாவது ப்ரூஃபன் மாதிரி ஒரு பெயின் கில்லர்ஸ் எடுத்து கொடுக்கறது, இந்த மாதிரி டேப்லெட்ஸை அவாய்ட் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குழந்தை வளர்றதுனால இந்த வலி வருது, ஸோ குழந்தைக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்குது, குழந்தைக்கு சத்து இல்லை, விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கால்சியம் டேப்லெட்டோ விட்டமின் டேப்லெட்டோ குழந்தைக்கு கொடுப்பாங்க. ஸோ இதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதற்கு பதில் குழந்தைக்கு நீர்ச்சத்து,
இரும்புச்சத்து, புரதச்சத்து இந்த மாதிரியான சத்துக்களை வந்து அதாவது கீரைகள், பழங்கள், காய்கறிகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்களுக்கு உணவில் வந்து நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கறது நல்லது. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் தான் வந்து நம்ம க்ரோயிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ குழந்தை வந்து ரெகுலராக கால் வலின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்து கவலைப்படுவோம். நம்ம எப்போ வந்து கவலைப்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சிம்டம்ஸ் தெரிஞ்சால் நீங்கள் உடனே உங்கள் குழந்தைய பீடியாட்ரிஷியன் கிட்ட கூட்டிகிட்டு போகணும். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிலேட்ரல் லெக் பெயின், அதாவது 2 கால் வலி இல்லாமல் ஒரே ஒரு கால் மட்டும் ரிப்பீட்டடாக வந்து அவங்க பெயின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்துலையும், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் பெயின், அதாவது முட்டி வலி, மோஸ்ட்லி வந்து முட்டி வலி சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆங்கிள் ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்க, ரொம்ப ரேராக வந்து ஹிப் ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் பெயின் வந்தாலோ இல்லை ஜாயிண்ட்டில், அதாவது இப்போ முட்டி வலின்னு சொல்கிறாங்கன்னா முட்டியில் வீக்கமோ இல்லை ரெட்னஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் இருந்தாலோ குழந்தைக்கு வந்து அடிக்கடிக்கு வந்து இந்த பெயினோட சேர்ந்து ஃபீவர் வருது, ரேஷஸ் வருது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருந்தாலும் அடுத்து வந்து கான்ஸ்டன்ட் பெயின், அதாவது வந்து க்ரோயிங் பெயினில் வந்து நைட்டு மட்டும்தான் பெயின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஆனால் வந்து காலையில் தூங்கி எழுந்துக்கும் போதே வந்து வலின்னு சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. டே ஃபுல்லாக வந்து அந்த வலி வந்து கேரி ஆகுது. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இமீடியட்டாக வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட உங்கள் குழந்தைய அழைச்சிட்டு போகணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தையோடைய மூமெண்ட்ஸ் வந்து லிமிட்டடாக இருக்கும், ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து அவங்க காலையில் எழுந்து வலின்னு சொல்கிறாங்கன்னா அவங்க ஸ்கூல் போகிறதுலையோ இல்லை அவங்க விளையாடுறதுலையோ அவங்க ஆக்டிவ்னஸ் குறைவாக இருந்தால், இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்தால் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வேற நோய்க்கான வார்னிங் சைன்ஸ். ஸோ இந்த வார்னிங் சைன்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா உடனே நீங்கள் குழந்தைய ஒரு பீடியாட்ரிஷியன் கிட்ட நீங்கள் அழைச்சிட்டு போகிறது நல்லது. இது வந்து மேபி செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ் கண்டிஷனாக இருக்கலாம், இல்லைனா ஜுவிலின் இடியோபத்திக் ருமட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதுக்கான ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். இதை வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன் வந்து உங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலயமா கண்டுபிடிச்சி எதற்கான வலி அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லுவார். ஸோ நீங்கள் வந்து இந்த க்ரோயிங் பெயினையும் மற்றதையும் வந்து நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். க்ரோயிங் பெயின் இருந்தால் நீங்கள் கவலைப்படவும் வேணாம். இது இந்த ஏஜில், அதாவது வந்து 16 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் எல்லாருக்கும் வந்து காமனாக நடக்கிற ஒரு கண்டிஷன் தான். அதனால் பேனிக் ஆக வேண்டாம். நான் சொன்ன இந்த மெத்தட்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்களுக்கு பெயின் குறையும். நன்றி.